அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: 21ஆம் தேதி மகாலய அமாவாசையை முன்னிட்டு 20ஆம் தேதி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்தும் ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 21ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை, சேலம், கோவை, பெங்களூருக்கும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 19ஆம் தேதி 355 பேருந்துகளும் 20ஆம் தேதி 350 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. கோயம்பேடிலிருந்து 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தலா 55 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. இரண்டாவது அறிவிப்பு: தசரா, தீபாவளியை முன்னிட்டு மைசூரிலிருந்து நெல்லை, காரைக்குடி மற்றும் ராமநாதபுரத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. தசரா, தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கம் இன்று செப்டம்பர் 18 முதல் நவம்பர் 24ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து நெல்லைக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. அதேபோல இன்று செப்டம்பர் 18 இருந்து நவம்பர் 29ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து காரைக்குடிக்கும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இன்று முதல் அக்டோபர் 27ஆம் தேதி வரை மைசூரிலிருந்து ராமநாதபுரத்திற்கும் வாராந்திர சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. மூன்றாவது அறிவிப்பு: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச நகரம் அமைக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியது டிட்கோ நிறுவனம். பொதுமக்களின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்திடும் வகையில் ஒருங்கிணைந்த புதிய நகரங்கள் உருவாக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையிலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. நான்காவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழக பகுதிகளில் மேலும் ஒரு வளிமண்டல மேடக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இடிமின்னுடன் கூடிய பலத்த காற்றானது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பாலியல் புகார் எதிரொலி காரணமாக பள்ளிகளில் NSS முகாம் நடத்துவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பெற்றோரின் தடையின்மை சான்றிதழ் கட்டாயம் எனவும் மாணவர்களை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லக்கூடாது எனவும் ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறை இயக்குநரான கண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தற்போது 68,000 வாக்குச்சாவடிகள் இருக்கும் நிலையில் புதிதாக 6,000 வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டு 74,000ஆக உயர்கிறது. 1,200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்ற அடிப்படையில் பெரிய வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தி இறுதி செய்ய மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இனி ஆசிரியர்கள் மட்டும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் அல்ல. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம உதவியாளர்களை நியமிக்கலாம் எனவும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். நகர்ப்புற வாழ்வாதார திட்ட பணியாளர்களையும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கலாம் எனவும் ஒன்றிய, மாநில அரசுகளின் நிரந்தர பணியாளர்கள் நிலை அலுவலர் பணிக்கு வர முடியாத நிலையில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது. எட்டாவது அறிவிப்பு: கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகள் வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பயனாளிகள் பயன்படுத்தி வரும் 30ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை வரும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை மேலும் 1 மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் எனவும் அமைச்சரான சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு திறன் போட்டிகள் 2025இல் பங்கேற்க செப்டம்பர் 30ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு திறன் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இந்திய திறன் போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். கலை,
படைப்பாற்றல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் 16 வயது முதல் 24 வயதுடைய மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். நான் முதல்வன் .tn.government.in/tnskills என்ற முகவரியில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். 10வது அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளின் B.Ed மற்றும் M.Ed பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை இணையதள விண்ணப்ப பதிவானது 30/9/2025 வரை செயல்படும் என அமைச்சரான செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மாணவர்கள் tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 11வது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான கேட் தேர்வு நாடு முழுவதும் 170 மையங்களில் வரும் நவம்பர் 30ஆம் தேதி கணினி வழியில் நடைபெற உள்ளது. காலை 8:30 முதல் 10:30 மணி வரையும், மதியம் 12:30 முதல் 2:30 மணி வரையும், மாலை 4:30 முதல் 6:30 மணி வரை என மொத்தம் 3 அமர்வுகளாக தேர்வுகள் நடைபெறுகிறது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவானது கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 13ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. ஆனால் தற்போது மாணவர்களின் நலன் கருதி விண்ணப்பிக்கும் கால அவகாசமானது செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. குரூப் 2 தேர்வுக்கான 3வது கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது வரும் 23ஆம் தேதி நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. இதற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் பட்டியல் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறையின் அனுமதியை பெற தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியமில்லை எனவும் முதன்மை கல்வி அலுவலர்கள் விளக்கம் அளித்தும் உள்ளனர். பணியில் உள்ள ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. 14வது அறிவிப்பு. பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆன்லைனில் பதிவிறக்கம் செய்யும் வசதியை கொண்டுவர தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த அறிக்கைகளை நீதிமன்றம் மற்றும் போலீசார் மட்டுமே பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவும் உள்ளது. பாதுகாப்பு கருதி இறந்தவர்களின் குடும்பத்தினர் பதிவிறக்கம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை. 15வது அறிவிப்பு. மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக மாற்ற தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. 25 கிலோமீட்டர் வழித்தடத்தில் மேக்ஸி கேப் வேன்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. மலை கிராம பகுதிகளில் வேன்கள் மினி பேருந்துகளாக மாற்றப்படும். கிராமங்களில் பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் கட்டமாக 2000 வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க திட்டமிட்டுள்ளது. வேன்களை மினி பஸ்களாக இயக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் அனுமதி பெறலாம் எனவும் கூறியுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை ATM மூலமாக பெறும் வசதியை தீபாவளிக்குள் நடைமுறைக்கு கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரான மன்சுக் தலைமையில் ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. இந்த 16 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.